தமிழ்நாட்டில் தற்போது கூட்டணியில திமுக முன்னணியில் இருப்பதாக சொல்லப்பட்டாலும், அதிமுக கூட்டணி அடுத்த கட்டத்தில் என்ன இருக்கிறது? மூன்றாவது தாவேகா. இதுல நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக செய்தியில திமுக ஏறக்குறை தனது தொகுதிகளை அடையாளம் காணுவது மட்டுமல்ல, துணை கட்சிகளுக்கான பல்வேறு நடவடிக்கைகளையும் அவர்கள் இணைப்பையும் மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அணுகுமுறைக்கு மிக முக்கியமான காரணம் 2 விஷயம். மிக முக்கியமான முதல் விவகாரம், 0.43% கடைசியாக 2021 பெற்று தேர்தல் கமிஷனுடைய அடையாளத்தை முழுமையாக இழந்து போகிற நிலையில் இந்த முறை 6லிருந்து 8 தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும் என்றும் 6 விழுக்காடு வாக்குகளை பெற வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கும் தேமுதிக கிட்டத்தட்ட திமுகவோடு கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. நல்ல கவனிங்க. தேமுதிகவினுடைய வாக்கு சதவீதம் 2016 அவர்களுடைய வாக்கு சதவீதம் விஜயகாந்த் அவர்கள் இருக்கின்ற போதே அது பெரும் சதவீதத்தில் 6% அது குறைந்து போனது. 19 1 சில்லற சதவீதமானது. 21 0.43% ஆனால் கடலூரில் நடைபெற்ற அந்த கூட்டத்திற்கு பின்பு அவர்களுக்கென சில மாவட்டங்களில் இருக்கும் 2000, 5000, 3000 வாக்குகளை எல்லாம் இந்த முறை இழந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் திமுக தேமுதிகவை சேர்த்துக் கொள்கிறது. தேமுதிகவினுடைய கூட்டணி அநேகமாக உறுதியாயிருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமாக, வடமாநிலங்களில் வழக்கத்தை விட திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம், வன்னியர் வாக்குகள் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது. அது வழக்கமான வன்னியர் வாக்குகளை திமுக தக்க வைத்துக் கொண்டாலும் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் என்று சொல்வார்கள், அது இந்த முறை திமுகவுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக ஐயா ராமதாஸ் அவர்கள் இருந்தாலும் அதில் பல இடசங்கங்களையும் திமுக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தேமுதிக கூட்டணி அநேகமாக உறுதியாகிவிட்டது. வன்னியர்களுடைய கூட்டணியில பெரியவரை சேர்ப்பதற்கு பெரியவர் விருப்பமாக இருக்கிறார் ஐயா அவர்கள். ஆனால் நம்முடைய தொல்குடிகள், தொல் திருமாவளவன் அதில் இன்னும் முழுமையான ஒப்புதலை கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதற்கு வடமாநிலங்களில் ரொம்ப மிகப்பெரிய வலுப்பெற்ற மூத்த திமுக பிரமுகர் தொல் திருமாவளவன் அவர்களிடத்திலே தொடர்ந்து 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 பேச்சை நடத்தி கொண்டே இருக்கிறார். கால சூழ்நிலை, யதார்த்த நிலை, சனாதனவாதிகளின் திட்டங்களை முறியடிக்க நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அவர்கள் பிரிந்து போயிருக்கிறார்கள். மக்களை சந்திக்கும் போது சொல்லலாம், பெரியவர் உங்கள் மீது ரொம்ப கருணை உள்ளவர், தனிப்பட்ட முறையில் இதையெல்லாம் சொல்லி தொல் திருமாவளவனை சனாதனத்துக்கு எதிராக நாம் ஒன்றிணைவது ஒன்றே தற்போது இருக்கிற வழி என்பதை அவருக்கு அறிவூட்டுவதற்காக திமுகவினுடைய மூத்த அமைச்சர் தற்போது அவருக்கு போதனை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வேதகால நினைவுகளை சொல்கிறார், சனாதனத்தை போதிக்கின்றார், வர்ணாசிரமத்தை சிந்திக்க சொல்கிறார், மனுவையும் அவர் மண்டையிலே போட முயற்சிக்கிறார். இது திமுக எடுத்திருக்கிற மிக முக்கிய விஷயம். 5% வாக்குல ஆளுக்கு 2.5 என்றாலும் கூட அது திமுகவுக்கு லாபம்தான். 1% வளர்ச்சியில தேமுதிக பெற்றாலும் ஆக இது ஒரு 3.5-4%. ஏற்கனவே இத திமுக பயன்படுத்தணும் அப்படின்னு திமுக உறுதியான முடிவில். தேமுதிக அநேகமாக உறுதியானாலும் பெரியவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், 87 வயது பெரியவர் டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை எப்படியாவது உள்ளே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் மணி போன்றவர்கள் திமுகவோடு
கோப்பா மணி போன்றவர்கள் நெருக்கமாக இருக்கிறார்கள். அதுல ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை வெளியேறி போய்கொண்டிருக்கிறது. ஆனா தொல் திருமாவளவன் என்ன நினைப்பார்? அவர் வெளியே போவதற்கு வாய்ப்பில்லை. இதை அவர் எப்படி சமாதானம் செய்வார்? அதுவும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இன்று வரை அவர் ஒப்புதல் கொடுக்கவில்லை. ஆனால் சாதகமான பேச்சுவார்த்தைகள், பாதகமாக இல்லாமலும் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தொங்கல் நிலையிலான பேச்சுவார்த்தையை நாங்கள் அவதானிக்க முடிகிறது, அல்லது அதை அதிகாரபூர்வமாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளவும் முடிகின்றது. அதனை எடுத்து நம்ம யாருன்னு பார்ப்போம். இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்தில், அதே போன்று நெல்லை, இந்த மாதிரி தென்காசி போன்ற பகுதிகளில் ஓரளவிற்கு பெயர் சொன்னால் விளங்கும் தேவேந்திர குல வேளாளர்களின் முகமாக தற்போது இருக்கிற திரு ஜான் பாண்டியன் அவர்களை பேச்சுவார்த்தை அவரும் இங்கே இணைவதற்கு சிவகங்கை பகுதியிலே அவருக்கான இடம் அளிக்கப்படுவதற்கும் ராஜகண்ணப்பன் அவர்கள் பேச்சுவார்த்தையை முடித்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த முறை திமுகவின் யுக்தி, நீங்கள் கேட்கலாம், ஜான் பாண்டியனுக்கு என்ன இருக்கிறது? அப்படி இல்லை. திமுக இந்த முறை தாவேகாவின் படையெடுப்பின் மூலம் அதிகமாக கலகலத்து போயிருக்கிறார்கள். அது வெளியே சொல்ல மாட்டாங்க. உள்ளுணர்வு அவர்களை இன்டியூஸ்ட் அப்படி சொல்கிறது. 0.5%, 0.25%, 1000 ஓட்டுக்கள், 300 ஓட்டுக்கள், இதையெல்லாம் இழந்து விடாதே. இதுதான் அண்ணா உனக்கு சொல்லி கொடுத்த பானம். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று அவர்களை அறிவுறுத்துகிறதன் விளைவாகத்தான் ராஜகண்ணப்பன் மூலமாக ஜான் பாண்டியன் தேமுதிக பேச்சுவார்த்தை முடிவு 3வது இடத்தில் பெரியவர். அப்படி இருக்கும்போது ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஏற்கனவே பெரும் கூட்டணி இருக்கிறதே, இடத்தை எப்படி பகிர்ந்து கொள்வார்கள்? இப்பொழுது அவர்களுக்கு இருக்கிற பெரிய மன உளைச்சலும் குடைச்சலும் யார்? அதுதான் காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியினுடைய திருச்சி வேலுசாமி வெளியே பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் உள்ளே இருந்து கொண்ட மாணிக் தாக்கூரும் குடைச்சல் கொடுக்கிறார். டெல்லி பிரதிநிதியாக பார்க்கப்படும் பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ் ஹிந்துவிலே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், எங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இல்லையா என. இதெல்லாம் திமுகவினுடைய தலைமையை ரொம்ப சீண்டுது, ரொம்ப குடைச்சல் கொடுக்குது, ரொம்ப எரிச்சல் ஊட்டுகிறது. இருப்பதுக்கு ஆள் இல்லை, ஒரு தொண்டர் கூட இல்லை தொகுதியில கொடிகட்டுறதுக்கு கூட. இவனுங்க இவ்வளவு பேசணுமா அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுவது என் காதுகளில் சொல்லிட்டே இருக்கு. அது கூட அவர் இவர்கள் என்று கூட சொல்லல. இவனுங்க இந்த கதர் சட்டக்காரங்க தகுதிக்கு மேல துள்றாங்கள, கலட்டி விடுங்க அப்படிங்கிற குரல்களும் திமுக தலைமையில இருந்து எரிச்சல் அடைந்து வெளியே வருது. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல், ஒன்னுக்கும் வழி இல்லை என்றால் காங்கிரஸை கலத்தி விட்டுருவோம் அப்படின்னு அவங்க முடிவுக்கு வந்திருக்கலாமோ என்று என்ன தோன்றுகிறது. கடைசியா 25 தொகுதிகளை அவங்க கொடுக்கதற்கு முடிவு செஞ்சிட்டதாக சொல்லப்படுகிறது. 38 இல்ல 25 கொடுப்போம். முன்னாடி ஒரு 3 மாசம் முன்னாடி 18 தொகுதிகள் தான் சொன்னார்கள். இப்பொழுது 25. ஆனா ஆட்சியில பங்கு வாய் திறக்கக்கூடாது, அதிகாரத்தில் பங்கு வாய் திறக்கக்கூடாது, 3 அமைச்சர்கள் வாயே திறக்கக்கூடாது. இது உறுதியான நிலைப்பாடு திமுக. கனவில் கூட அப்படி ஒரு கனவு வந்தா உடனே எழுந்து நீங்க போய் குளிச்சு மறந்துடணும் அப்படிங்கிறத வலியுறுத்தமாக சொல்லிட்டாங்க. ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஏன்னா மறுமலர்ச்சி திமுகவினுடைய நீண்ட பெரும் தலைவர் ஐயா வைகோ என்ன சொன்னார்னா, எங்களுக்கு அது மாதிரி இஷ்டமே இல்லை அப்படின்ட்டார். திருமாவளவனே ஒதுங்கி கொண்டார். நீங்க மட்டும் கேட்கக்கூடாது சார், உங்க கட்சிக்கான தகுதியை பாருங்க, உங்களுடைய அதிகாரத்தை பாருங்க, உங்களுடைய அளவீட்டை பாருங்கள், உங்களுடைய இருப்பை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன இருக்குன்னு அதை பாருங்க. அதுக்கு போட்டு ஆட்சியில பங்கு தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. இது திமுகவினுடைய நிலைப்பாடு. அப்படி பார்க்கின்ற போது தற்போது வரை திமுக ஒரு பெரும் ராஜ கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் போகாது. அப்படி போனால் காங்கிரஸ் ஒன்றும் ஜெயிக்காது. ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க மாட்டாங்க. இதை நான் பத்திரிகையாளர் நான் சொல்ல முடியும். ஏன்னா தாவேகாவுக்கு பலமும் தெரியவில்லை, பலவீனமும் தெரியவில்லை, ஒரு தலைவனுக்குரிய எந்த அடையாளம் இல்லை. 8% பெற்றுக்கொண்ட சீமான் வாயை வைத்தே
அவர் வடை சுடுகிறார் என்றாலும் அவர் தைரியமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். சனாதன கடப்பாரை எடுத்த போதும் கூட பிராமண கடப்பாறையால் திராவிட இயக்கங்களை தொடர்ந்து சொல்லிக் கொடுத்ததை போன்று பெரியாரை திருப்பி திருப்பி அந்த கடப்பாறையின் மூலம் அவர் இடித்து கொண்டே இருக்கிறார். அது ஒரு பக்கம் அவருக்கு வீக்கு. ஆனாலும் நான் வீக் ஆகவில்லை என பாட்டன் பாரதியை அவர் புகழ்ந்து கொண்டிருப்பதையும், தன் இடத்தை பேச்சாளர்களின் வரிசையில் அவர் முகவரியை எழுதி கொண்டிருப்பதை பார்க்கின்றது. ஏனென்று சொன்னால், அவர் அறியாத ஒரு இடத்திற்கு அவர் சென்றாலும் கூட மீண்டும் மீண்டும் சம்மதமில்லாத ஆட்சியிலே இல்லாத 50 வருஷத்திற்கு முன்பு மறைந்து போற ஒருவரை குறித்து அந்த மகன் இந்த மகன் என்றெல்லாம் சொன்னது தமிழா உன்னை சொல்லவில்லையா என்று பொருத்தமில்லாத கேள்விகளை அவர் தன்னை நோக்கி வைத்து தான் மீண்டும் கீழே விழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறார். ஆனால் இந்த விஜய் அவர்களோ எங்கிருக்கிறார், யாரும் பேசுகிறார், ஒண்ணுமே தெரியாத மௌனமாக போனது தற்போது வரை இந்த கூட்டங்கள் எல்லாம் வாக்குகளாக மாறினாலும் கூட இந்த கூட்டங்களின் ஓட்டுக்கள் அவரை வெற்றி பெற செய்யாது. மறைமுகமாக பேசாமல் உள்ளத்தில் ஒன்றையும் பகிர்ந்து கொள்ளாத ஒரு பெரும் சனத்திரல் இருக்கிறதே, அது மட்டும்தான் வாக்காளர்களை நிர்ணயிக்கும். அவர்கள் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள், தேவையற்ற விஷயங்களை பேச மாட்டார்கள். நாம் கேட்டால் கூட வெட்டி ஓட்டு ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோம் ஐயா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு பெரும் சதவீதம் இருக்கிறது. இந்த வாக்காளர்கள் நல்ல யோசித்து பார்த்தால் இவர்களை அணுகுவதற்கு எந்த திட்டமும் இல்லை. சினிமாட்டிக் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் செய்து சிபிஐக்கு முன்பு இன்றைக்கு போய் நிற்கிறார். என்னென்றால் அதிக கோஷம், சினிமாத்தனம், இளைஞர்களின் துடிப்பு, இது மட்டுமே அவருக்கு வலுவை தராது என்பதை காங்கிரஸ் ஏனோ உணர மறுக்கிறார்கள். அதனால தான் அவங்க திமுகவுக்கு இவ்வளவு குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு மூத்த பத்திரிகையாளர் டெல்லியில இருந்து பேசும்போது என்கிட்ட இந்த கருத்தை பதிவு செஞ்சார். அவர் கொஞ்சம் ஆன்டி பாஜக திராவிட இயக்க சிந்தனையாளர் தான். ஆனாலும் அவர் சொல்ற கருத்துல நிறைய விஷயம் உண்மையை மட்டும்தான் பேசுவார். அவர் ஒரு பெரிய காலமிஸ்ட். அவர் சொல்றாரு, நீங்க குறிச்சு வச்சுக்கிடுங்க சார், காங்கிரஸுக்கு ஒரு சீட்டும் கிடைக்காது, இங்க வந்தா வெற்றி பெற வாய்ப்புக்கு திமுகவின் சில செயல்பாடுகள் அப்படின்ட்டு நான் சொன்னேன். இப்போ மிக முக்கிய வாக்குறுதிகளை திமுக அளிக்க போவதாக அடுத்த செய்தி வந்திருக்கிறது. 505 பல மறக்கப்பட்டாலும் ஓரளவுக்கு நாங்கள் 1000 ரூபாயை கொடுத்தோம், குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு காசை கொடுத்தோம், சிற்றுண்டி கொடுத்தோம், பொங்கலுக்கு 3000 கொடுத்தோம், இன்னும் சிலவற்றை கொடுத்து வெற்றி பெறுவதற்கு அவர்கள் ராஜதந்திரத்தை வகுத்து கொண்டிருக்கிற போது அநேகமாக அவர்களுக்கு இருக்கிற சிக்கல், பெரியவர் ராமதாஸ் உள்ளே வருவாரா? அப்படி வந்தால் நம்முடைய தொல்குடி, தொல் திருமா தமிழ் குடி என்ன செய்ய போகிறார்? இல்லை அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பையன் போயிட்டான் சனாதனத்தை நோக்கி, அப்பா என்னைக்குமே நல்ல மனுஷன், சேர்த்துக்குவோம், எவ்வளவு காலம் நீங்க பிரிய போறீங்க வடநாட்டில், தமிழ் குடிகள் பிரியக்கூடாதுல்ல, வன்னிய குடிகளும் பறையர் குடிகளும் நாமெல்லாம் இணைய வேண்டும், நாமெல்லாம் தமிழ் குடிகள் தானே, நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு ஒரு கோட்டில் அவர் சனாதனத்தை எதிர்ப்பதற்கு கடைசியாக வந்து விடலாம். காங்கிரஸ் 25 தான், வாயை புத்திருங்க, ஆட்சியிலும் பங்கு இல்லை, அதிகாரத்திலும் பங்கு இல்லை, அமைச்சரவையிலும் பங்கு இல்லை. இருந்தால் 25 போட்டியிட்டால் 20 வெற்றி பெறலாம். களம் நன்கு இருக்கிறது. இல்லை என்றால் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவீர்கள். என்ன செய்ய போறாங்க டெல்லியில அதுவும் தெரியவில்லை. ஜான் பாண்டியன் அவர்களும் சகோதரி அவங்க பிரேமலதா அவர்களும் திமுக கூட்டணிக்குள்ள வந்தாச்சு. மற்றவர்கள் அப்படி இருக்கிறார்கள். இதுதான் தற்போது திமுகவுடைய செய்தியாக இருக்கிறது. ரொம்ப ஆதாரமான செய்திகளை தான் உங்களுக்கு நான் ஃபில்டர் பண்ணி தரேன். மீண்டும் நாளை மற்றொரு களத்தில் சந்திக்கின்றேன். நன்றி.